ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 அண்ட் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அகாடமிக் ரீஓப்பன், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 5 இன்னைக்கு தான் வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்கள் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணதை வச்சு நீங்கள் வந்து ரெடியாகி வந்து இன்றைக்கி புதுசாக ஒரு அகாடமிக் இயரை நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பீங்க, இல்லை ரெடி ஆவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஒர்க்கை பண்ணுங்கள். ஸோ ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஒர்க்னா ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபோன் இருக்குது, டெய்லி வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், இப்போ இருந்தே படிக்கணும்லாம் கிடையாது. சிம்பிளாக கான்செப்ட்ஸை வந்து தெரிஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஒரு கான்செப்டாக ஃபஸ்ட்டு ரியாலிட்டியை யோசிங்க. ரியல் லைஃப்பில் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ நான் கார்னு சொல்கிறேன்னா உங்கள் மைண்டுக்கு கார் டக்குன்னு வரும். அது எப்படி வருது அப்படின்னா, நீங்கள் அந்த காரை வந்து திங்க் பண்ணுறீங்க. அதே மாதிரி அந்த கான்செப்ட் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ரொம்ப கஷ்டமான டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த டாபிக்ஸ்லாம் புரியுதோ அந்த மாதிரி இருக்க கான்செப்ட்ஸாக பார்க்க பாருங்கள். டைம் மேனேஜ்மெண்ட்டை நல்லா யூஸ் பண்ணுங்கள். 4 மாதம் இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 மந்த் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குது. அப்போ உட்காந்து நீங்கள் மக்கப் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸை கொஞ்சம் மக்கப் பண்ணாமல் கொஞ்சம் புரிஞ்சு படிங்க. உங்களால் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். மார்க்ஸுக்காக யாரும் படிக்காதீங்க. ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஜாப்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் இதெல்லாமே உங்களுக்கு தியரிட்டிக்கல் நாலேஜாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அது ரியல் லைஃப்பில் எங்கே யூஸ் பண்ணுறாங்கிறத இப்போ இருந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க் எடுக்க முடியும். ஸோ அதாவது நீங்கள் லைஃப்லேயே வந்து வின் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ புது அகாடமிக் போகிறப்போ உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கேட்பாங்க. அது இப்போவே நீங்கள் வந்து சும்மா இருக்கிறப்ப இல்லாட்டி காலேஜ் போனதுக்கப்புறம் ஒரு 1 வீக் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அது ஈஸியாக ஐடி இருக்கும். அதை கேண்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 60 ருபீஸ் வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுக்கு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கூட்டுறவு பேங்க் அங்கே போய் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போவே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கூகுள் டிரைவ் இந்த மாதிரி இருக்கிற டிரைவ்லாம் உங்களோட டாக்குமெண்ட்ஸை போட்டு வச்சுக்கோங்க. எங்கேயாச்சும் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு, ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அந்த நம்பரை பார்க்குறது கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கை பண்ணிகிட்டே ஹார்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் வரும். ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு வந்து சின்னதாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் போதும். அதாவது ரொம்ப ரெகுலராக வந்து படிக்கணும், நிறையா படிக்கணும் அப்படிலாம் இல்லை. சிம்பிளாக படிச்சுட்டே போனீங்க அப்படின்னாலே போதும். சிம்பிளாக இப்போ உங்ககிட்ட நான் வந்து ஒரு சேவிங்ஸ் பேங்க் கொடுக்கேன், உண்டியல் கொடுக்கேன் அப்படின்னா நீங்கள் ரூபாவா அதை இப்போ இருந்து கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1 ரூபாய்க்கான டெய்லி போட்டுட்டு வாங்க. இந்த 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட நாலேஜும் டெய்லி ஒரு கொஸ்டின் அதெல்லாம் 1 வீக் ஒரு நீங்கள் படிக்கிறப்பலாம் அந்த ரூபா காயின் போட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி எவ்வளோ உங்களோட சேவிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரேஸில் நம்ம லாஸ்ட் வர்றது வந்து பிரச்சனையே கிடையாது. ரேஸ் முடிகிற டைமில் நம்ம ஃபஸ்ட்டு வந்தால் கூட நம்ம வின்னர் தான். ஸோ இப்போ இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசி டைமில் நம்ம வந்து வின் பண்ணிடலாம். இப்போயுமே சொல்கிறேன், கான்செப்ட்ஸை புரிஞ்சு மக்கப் பண்ணாமல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே வந்து கொஞ்சம் நல்லா வந்து பாருங்கள். அதாவது வந்து சும்மா இதை படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி படிக்காமல் இது எங்கே ரியல் டைமில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அரியர்ஸ் செஞ்சு அப்படின்னா அரியர்ஸ்லாம் கரெக்டாக வந்து பிளான் பண்ணி படிங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அசால்ட்டாக இருக்காங்க. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இந்த கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட கான்செப்ட்ஸை ரியல் டைமில் கம்பேர் பண்ணி படிங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த அகாடமிக் இயர் ஒரு நல்ல இயர் அமைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.